ஒவ்வொருவருக்கும் திருமணம் ஆன பின்னால் 2 தேதி. திருமணம் ஆனும்போது அப்போ ஒரு தேதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த தேதியும் வேலை செய்யும். எப்படிங்க வேலை செய்யும்? இதை இப்போ சொல்கிறேன். நீங்கள் 19ஆம் தேதி 1ஆம் தேதி பிறந்தனா உங்களுக்கு 1ஆம் நம்பர் தான் உங்களுக்கு சுற்றி வரப்போகும். 2ன்னா அப்படி தான், 3ன்னா அப்படி தான், 9 வரைக்கும் உங்கள் நம்பரு. உங்களுக்கு முன்னாடி அது ட்ராவல் பண்ணிக்கும். கல்யாணம் பண்ணிட்டவங்க சரி, பண்ண போகிறவங்க கேர்ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறவங்க எல்லாம் திருமண தேதி கேட்க வந்துட்டாங்க. திருமண தேதி தான். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகதனசேகர் ராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது தகவலை தான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன, எல்லோருக்கும் பிறந்த தேதி என்னைக்கு பிறந்தமோ அன்னையிலேருந்து ஒரே தேதி தான். அதில் ஒன்றும் டவுட், மாற்று கருத்து யாருக்கு இருக்க போகிறது இல்லை. நம்ம என்னைக்கு பிறந்தமோ அதான் தேதி, கடைசி வரைக்கும் அந்த தேதி தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் ஒரு புது தகவலை கொண்டு வருகிறேன். ஒவ்வொருவருக்கும் திருமணம் ஆன பின்னால் 2 தேதி. என்ன 2 தேதி? திருமண தேதியும் உங்கள் பிறந்த தேதிக்கு சமமாகிறது. ஐயோ, என்னங்க புது புது குண்டா போடுறீங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஏதாவது வந்து சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குங்கன்னு சொல்லுவீங்க. அதான் உண்மை. நம்ம பாட்டு ஏதோ உண்மை சொன்ன மாதிரி இது கிடைச்சதுன்னு பேசிட்டு போக முடியுமா? உங்களே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆமாம், எல்லாத்தையும் ஆராய்ச்சியாளர் தான் ஆக்கிட்டோம் நாங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சரி, குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு விட்டோம்ல, எல்லோரும் பண்ணுறாங்க. அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் 2 தேதி. ஒரு தேதி அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அப்படின்னா உங்கள் பிறந்த தேதியில் என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இருக்கும். திருமணம் ஆனும்போது அப்போ ஒரு தேதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த தேதியும் வேலை செய்யும். எப்படிங்க வேலை செய்யும்? இதை இப்போ சொல்கிறேன். நீங்கள் 23ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 5வது மாதம் வச்சுக்கிறேங்க, 1998 வருஷம். 23ஆம் தேதி 5ஆம் மாதம் 1998 வருடம். நம்ம ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னா 5 5 9 1ன்னு வருது. சரி, அப்போ இதுதான், இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதான் பிறந்தாச்சுன்னா இதான் இருக்க போகுது. சரி, இவர் திருமணம் பண்ணியிருக்கிறார். எந்த தேதியில் பண்ணியிருக்காருன்னா 8ஆம் தேதி பண்ணியிருக்கிறார். என்ன மாதம் என்ன வருஷம் அது அப்படி இருக்கட்டும். 8ஆம் தேதி திருமணம் பண்ணிட்டார். சரி, 8ஆம் தேதி பண்ணும்போது நாம் பொதுவாக ஒன்று சொல்லியிருக்கிறோம். நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும், எண்கணிதை பொறுத்த வரைக்கும், நீங்கள் அதை நம்புறீங்களா நம்பலையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்தெந்த தேதியில் யார் யாரெல்லாம் பிறந்தீங்களோ, 1ஆம் தேதி பிறந்தவங்க 2 3 4 9 வரைக்கும்னு வச்சுக்கிறோங்க. நீங்கள் 10ஆம் தேதி, இப்போ 19ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, ரைட். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு வாங்க. ஃப்ளைட்டில் டிக்கெட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. டிக்கெட் கொடுப்பாங்க பற்றியில் அக்கௌண்ட் பண்ணி பாருங்கள், கூட்டினா 1ன்னு வரும். ஏன்னா நீங்கள் 19ஆம் தேதி பிறந்திருக்கீங்கள. வெளிநாட்டில் போயிட்டு உடனே அங்கே போய் ரூம் போட போகிறீங்க. ரூம் நம்பர் கொடுப்பாங்க. ஒரு ரூமில் 100 ஹோட்டல், ஒரு ஹோட்டலில் 100 ரூம் இருக்க போகுது. உங்களுக்கு மட்டும் கரெக்டாக 1ஆம் நம்பர் உள்ள ரூம் நம்பர் கொடுப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் 19ஆம் தேதி 1ஆம் தேதி பிறந்தனா உங்களுக்கு 1ஆம் நம்பர் தான் உங்களுக்கு சுற்றி வரப்போகுது. 2ன்னா அப்படி தான், 3ன்னா அப்படி தான், 9 வரைக்கும் உங்கள் நம்பரு. உங்களுக்கு முன்னாடி அது ட்ராவல் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். ஆமாம் தான் சொல்லணும், அதான் உண்மை. இதுதான் நம்ம ஃபார்மட் நியூமராலஜியில் ஒவ்வொரு இடத்தையும் ரிசர்ச் பண்ணி சாதாரண ஆளை கூட இன்றைக்கி அப்படி தட்டி அவங்களும் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி அவங்களே சுற்றி வந்துட்டு ஆமான்னு ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம கொடுக்குற அந்த ஒரு ட்ரைனிங் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி நேற்றா 40 வருஷம் பண்ணுறோம். அதில் விழிப்புணர்வு 35 வருஷம் கம்மி இல்லாமல் ரெவல்யூஷன் அப்படின்லாம் சொல்கிறது, ஒரு புரட்சிகரமான தகவலை எல்லாத்துக்கும் கொடுக்குறது, சொல்கிறது, எவல்யூஷன். எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு தான் உங்களை தட்டி. இப்போ வந்து நியூமராலஜினா அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாப்பர் கிளாஸ், ஹை கிளாஸில் இருக்கிறவங்கள தான் தொட முடியும். இன்றைக்கி எல்லா கிளாஸும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தயார்படுத்தி விட்டுட்டேன் நான். தயாராகிட்டீங்க. என் ராஜாஸ் நியூமராலஜி புக்கு இருக்குது.
அப்புறம் கூட காட்டுறேன். அதை இன்றைக்கி ஒரு எப்படியும் ஆயிரக்கணக்கான பேர் நியூமராலஜி பார்க்குறங்கிற பேரில் பார்க்குறேன். அவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அது இருக்கட்டும், அவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன். எண்களை பற்றி இனி யாரும் வந்துட்டு இனிமேல் சொல்ல தேவையில்லை, அவ்வளோத்தையும் சொல்லியிருக்கிறேன். ரைட். அப்போது இந்த பிறந்த தேதி 23/5/1998. இவர் 8ஆம் தேதி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த 5ஆம் தேதி உள்ளவர். இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் எங்கே போனாலும் அவருக்கு 5 வந்துட்டு இருந்துச்சு. என்னைக்கு 8ஆம் தேதி கல்யாணம் பண்ணாரோ இப்போ வந்துட்டு இவர் எங்கே போனாலும் 5 வராது, 8 வரும். செக் பண்ணி பாருங்க. நான் இவரை சொன்னேன், நீங்கள் உங்களே செக் பண்ணுங்க, 8 தான் வரும். இதைத்தான் 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். திருமண தேதியும் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையும் முக்கியம் பெறுகிறது, இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிக்கிறது. அப்படியே சொல்லிட்டு வந்து இப்போ இப்படி சொல்லிட்டேன். திருமணத்துக்கு அப்புறமும் திருமண தேதி ஒவ்வொருத்தருக்கும் 2 தேதியாக ஆக்கப்படுகிறது. இது உண்மை, இது மறுக்க முடியாத உண்மை. எல்லாரும் அவங்கவுங்க திருமண தேதியை எழுதிக்கிங்க, உங்கள் பிறந்த தேதி வச்சுக்கிங்க, கூட்டி கழிச்சு பாருங்கள், கரெக்டாக வந்து அதான் உட்காரும். இது ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை, அதான் உண்மையும் கூட. அதனால் சரிங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இல்லை. அப்போது திருமண தேதி முக்கிய பெறுகிறது. கல்யாணம் பண்ணிட்டவங்க, சரி பண்ண போகிறவங்க கேர்ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறவங்க எல்லாம் திருமண தேதி கேட்க வந்துட்டாங்க. திருமண தேதி தான். இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, ஏதோ ஒன்று சொல்லன்றதுக்காக உங்கள் திருமண தேதி தவறுங்கன்றாங்க. என்ன தவறு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு பிறகு சொல்ல வராது, ஏதோ சொல்லணும்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் என்ன கூட கேட்பாங்க, கரெக்டாக தான் இருக்குது விட்டுருங்க, பாதி கரெக்டாக இருக்குது விட்டுருங்க. சில பேருக்கு தவறுனா தவறு சொல்லிடுவேன். அப்போ அது மருமகளையும் பண்ணணும், அது வேறு விஷயம். இப்போது இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் பிறந்த தேதியும் தாண்டி திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த திருமணம் தேதியும் உங்கள் வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்படி என்றால் 23/5/1998 தேதி உள்ளவருக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் லைஃப் போச்சு. 8ஆம் தேதின்னு ஒன்று கல்யாணம் பண்ணும்போது பிரச்சனையை சந்திக்கிறாரு. திருமணம் ஆனதுலேருந்து நான் ப்ராப்ளத்தில் சந்திக்கிறேங்கன்னு வரும். அதை தான் அன்றைக்கி தான் பிறந்துட்டீங்களே இன்னொரு முறை, அப்போ ப்ராப்ளம் தான் இருக்குன்னுவேன். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க, அது ஒரு டேட் ஆஃப் பர்த் தான், அது ஒரு விதமான டேட் ஆஃப் பர்த் தான். உங்களுக்கு கேர்ஃபுல்லாக உங்கள் 2 பேருக்கும் பொருந்தக்கூடிய எண்ணம் உள்ளதாக திருமண தேதியில் வச்சுக்கணும். நீங்கள் இப்போ பார்க்குற மரத்தில் திருமணம் எப்படி தேதி பார்க்கணும் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிட்டு அது இப்போ வேண்டாம். திருமண தேதி 2ஆம் பிறந்த தேதிக்கு 2வது பிறந்த தேதிங்கிற சமம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், கம்யூனிகேஷன் கொடுக்குறேன். அப்போ இனியும் வந்து அப்போ கல்யாணம் ஆகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான். இதில் என்ன ஒன்றுனாக்கா, அந்தந்த தேதிக்கு உண்டான தாக்கம் என்னென்ன இருக்கோ அந்த தாக்கம் என்ன உங்களை தாக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக திருமண தேதி இருக்குது, உங்கள் தேதியும் ஃபஸ்ட் கிளாஸ், உங்களை தொடக்கூட முடியாது. ஃபஸ்ட் கிளாஸாக திருமண தேதி இருக்குது, காம்ப்ளிகேட்டடான ஃபஸ்ட் கிளாஸ் உங்கள் தேதி, காம்ப்ளிகேட்டட் திருமண தேதி, உங்கள் லைஃபை காம்ப்ளிகேட்டட் தான். அப்படி ஒரு ஸ்ட்ரகிள் அப் டு லைஃப் வரைக்கும் போகணும். அதாவது அந்த தேதியில் பிறந்துட்டீங்களா, 2வது பிறந்த தேதியில் பிறந்துட்டீங்க, அது தட் மீன்ஸ் திருமண தேதி. அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஆமாங்க, எல்லாம் ஒவ்வொரு முறை தானுங்க செய்கிறோம். அப்போ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த தகவலும் அனைவருக்குமே பின்ன எல்லாத்துக்கும் தான் தேவை, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க, அப்படி தவறாக இருந்துச்சு என்ன பண்ணுறது? அதான் அடுத்து மருமகள்னு ஒன்று இருக்குது. நம்ம அதுதான் சொல்ல, திருமண தேதி தவறு பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது? மருமகளின் சொல்யூஷன் நம்மளுக்கு கேட்பாங்க. அது கேம்பேர் இருந்தாக்கா, கேம்பேர் இல்லை, நானே சொல்லிடுறேன். சரிங்க, தெரியாதவங்க திரும்ப தெரிய வச்சுட்டோங்க, என்ன பண்ணுறது? மருமாங்கல்யன்னு ஒன்று இருக்குது. அந்த மருமாங்கலத்தில் வேறு ஒரு தேதியில் வழக்கம் போல் திருப்பி தாலியை கட்டணும். அப்புறம் மீதி சைட்லலாம் இருக்கும், அது குண்டுமணி, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தாலி மட்டுன்றது அது மட்டும்தான் அவங்க உலகத்தில் ஒரு நல்ல தேதியை கேளுங்க, நான் தரேன். அந்த தேதியில் திரும்ப தாலி கட்டிட்டு வழக்கம் போல் தாலியை கட்டணும். புதுசாக கட்டிட்டு பழசை கழட்டிடணும், புதுசாக கட்டிட்டு பழசை கலட்டணும். கட்டிட்டு கோயிலுக்கு போகிறீங்க, 2 பேருமே போகிறீங்க, கணவன் மனைவியும் 2 பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்க, கோயிலை வளம் வரீங்க, கோயிலை விட்டு வெளியே வந்தால் ஒரு 5-10 பேருக்கு அன்னதானம் போடுறீங்க, திருப்பி வீட்டுக்கு வரீங்க, சாப்பிட்றீங்க. கல்யாணம் பண்ணாக்கா என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை சிம்பிளிசிட்டியாக கொடுத்துட்றேன். அப்போ அந்த திருமண தேதிக்கு உண்டான இதை அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இது உள்ள நுழைஞ்சிடும். என்ன ஆயிரும், இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அது அப்புறம் தேவைப்படுறவங்க வரும்போது சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த தேதி எஃபெக்ட் ஆயிரும். சொல்யூஷன் கொடுத்தாச்சா? ரைட். நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள்.
நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.